காண்கிறவரை நீங்க கண்டீங்கன்னா உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க. உங்களை காண்கிற தேவனை நீங்க காணும்படிதான் வந்திருக்கிறீங்க. ஆபிரகாம போல நீங்க ஆண்டவரை ஆராதிங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை உங்க ஆராதனையில வெளிப்படுத்தி காண்பீங்க. நீங்க அவரை காணலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல கைய போடாத அப்படிங்கிற சத்தத்தை ஆபிரகாம் கேட்டது மாதிரி உங்க காதலை அவருடைய சத்தத்தை கேட்பீங்க, அவரை காண்பீங்க. அவரை நீங்க காணும் பொழுது அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை உங்க கண்கள் காணும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆட்டு கடாவை கண்டு அதை கொண்டு வந்து பலி செலுத்தி தன்னுடைய குமாரனை தப்புவித்தான், தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு வந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. இங்க ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனாலதான் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆயத்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆயத்தம் செய்யாம உங்களை ஆராதனைக்கு அழைக்கல, ஆண்டவர் ஆயத்தம் செய்துதான் உங்களை அழைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஆராதிங்கள, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை உங்க கண்கள் காணும், உங்க கரங்கள் எடுக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாம போல ஆராதிங்க, ஆபிரகாம போல ஆராதிங்க. எல்லாரும் நல்ல வாய் திறந்து, என் சொந்தமானீரே சபா, என் தஞ்சமானீரே சபா, என் கோட்டை ஆனீரே சபா, என்னை தேடி வந்தீரே சபா, என்னை காண்கிறவரே, என்னை காப்பவரே. நல்ல வாய் திறந்து உங்க ஆராதனையில நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆராதிங்க, வெளிப்படுத்தும்படியாக ஆராதிங்க.